பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக 50 பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஒரு பக்கம் டூர் போகக்கூடிய பாய்ஸ், இன்னொரு பக்கம் நாங்களும் தான்ப்பா டூர் போறோம், உங்களை மாதிரி என்ன வம்பு தும்பா இழுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் பப்ளிக். நம்ம பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் சார். ரைஸ்டா ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருந்தோம், ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், டஃப்பாக இருக்கும் அங்கே. அட பாவிங்களா, இந்நேரம் நான் ஸ்டேஷன்ல இருந்தா முட்டை புரோட்டாவும் கொத்துக்கறி சுகமா திம்பனு என்ன பாறையில கொண்டு போட்டு எடுக்கிறீங்களே. மேலே போயிட்டு ஹைட்டாக இயற்கையில டாப் மோஸ்ட் பிளேஸ்னா அது மேலே வந்து ஒரு பெரிய பாறை இருக்கும், சுற்றி ஃபால்ஸ் இருக்கும், நேச்சர் வியூ நல்லா இருக்கும். அதோ தெரியுது பாரு, அதான் நம்ம மேப்ல பார்த்தா பார்த்தாச்சுல்ல. சரி வாங்க போலாம். ஐயோ, ஸ்டேஜோட ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் ஒரு பாறை இருக்கும். விடி பார்த்தீங்கன்னா சாங் பாடிக்கிட்டு, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாய்ச்சி மூமெண்ட்னு சொல்லுங்க. கண்டிப்பா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கும். இவன் மட்டும் எப்படி இந்த இடத்துக்குலாம் போறான், இவனுக்குலாம் எப்படி இந்த விஷயம் தெரியுது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. இந்த டூர் போறதுல எல்லாமே கூட இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நான் போனேன்னு காட்டிக்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருக்கும். கண்டிப்பா சார், அது வந்து கண்டிப்பா. அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ் எல்லாம் பார்த்திருப்போம். ஐ லவ் யூ அப்படின்னு கத்துனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது திருப்பி நமக்கே எக்கோ அடிக்கும். போடா போடா புண்ணாக்கி. என் பாட்டி எனக்கே பயமா இருக்கு சார். நித்யராஜ், நீ எப்படியாவது வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டியா அப்படின்னு நம்ம கத்துவேன். அது எப்படா முடியும்? மலை மேல போயிட்டு எக்கோ அடிக்கிற இடத்துல என்ன கத்துவீங்க? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க, சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. மெல்ல வேணாம், சொல்லு. சொல்றேங்க. ஒரு டீசெண்டா திட்டி கத்துங்க பாப்போம். அப்படின்னா காதல சொல்லு, சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிரும்டா. சொல்லு. சும்மா என் ஃப்ரெண்டு பேர் சொல்லி ஏதாவது கெட்ட வார்த்தையில கத்துவேன். ஏய், ஃப்ரெண்டு பேர் சொல்லி கெட்ட வார்த்தையில திட்டியா? இல்லை, இப்போ இவன் ஃப்ரெண்டு தான். மேலே போயிட்டு சும்மா ஜெனிசே நீ ஒரு லூஸ் அந்த மங்கூஸ் மண்டியானையா மச்சான், ஒரு லூசுடா. இம்சே நசே எச்சே அல்பம் ஒரு கேசண்டா திட்டி வளர்க்கல. டீசெண்டா திட்டி பழக்கம் இல்லையா? எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? ஓகே, அது யாரு? ஜெனு. நான் தான் ஜெனு. ஓ, லவ் யூ ஜெனு. ஓ, ஏன்னா எக்கோ கேட்கல, அதான் வேற ஏதோ பொண்ணு சொன்ன மாதிரி நினைச்சுக்கணும். இல்ல நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். சரி, மலை முகடு, பள்ளத்தாக்கு, அருவிக்கு பக்கத்துல நடு காடு. இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்ல படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பாக்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது, பயமா இருக்கு, நான் வரல. இந்த இடத்துல என்ன செய்வீர்கள்? நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வீடியோ அந்த மாதிரி போடுவோம். கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? ஓ, ஐயோ போச்சே. ஓ, நல்லா இல்ல. ஓ, நீ உன் பெர்ஃபார்மன்ஸை கரெக்டா பண்ற. அவருக்கு ஒரு ஓர கொடுத்து தொலைக்கிறாரே. ஓர கொடுங்கடா. இதுக்கு நான் என்ன கேக்குறேன், இப்போ இந்த இதை மெரினாலே பண்ண வேண்டியதானே, எதுக்கு பாண்டிச்சேரி போய் பண்றீங்க? பாண்டிச்சேரியில என்னன்னா வேற விஷயத்துக்கு போனது. அது ஒரு கிச்சிக்கா முச்சிக்கா மேட்ரு. அது சக்சஸ் ஆகணும்னு முருகர் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். தேங்காய் அதான் என்ஜாய் பண்ணின்னு பாய்ஸுங்க கூட சில் பண்ணின்னு. அதான் என்ன சில் பண்ணீங்க? How do I tell you? ட்ரிங்க்ஸ் பண்ணு. ஸோ அப்போ போனது பெல்ட் அடிக்கவா என்ன? ரெண்டு விஷயத்துக்கும். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. அந்த மார்னிங் சன்ரைஸ் வந்துட்டு ஒரு ட்ரெக் போவோம். பேசிக்கா வந்துட்டு அங்க அந்த போயிட்டு இந்த போட்டோஸ் எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சிடென்ட் ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா. சமீபத்தில் நீங்கள் பிரமிச்சு பார்த்த இடம் இது? மூணார்ல வந்து அது பாத்தீங்கன்னா அந்த சிறுத்தையோட ஃபேஸ் மாதிரி ஒரு மலை வந்து இருக்கு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. டூருங்கிறது என்ன பண்ணினா கம்ப்ளீட் ஆகும்? சரி, இன்னொன்னு போடுப்பா. வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நான் மாட்டணும் சார் அந்த ட்ரிப்ல. எவனாவது ஒருத்தர் சிக்கி நமக்கு வந்து அவள் ஆனானா அதை வந்துட்டு ஒரு
அடுத்த ட்ரிப் ஒரு இருக்கும் பேசுவோம் சார். இங்க எவனா இல்சா போய் மாட்டுவான், வழக்கம் போல அவனாவது செய்வான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே வெயிட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். சோ ஒரு புதிய நட்பு அந்த புதிய இடத்துல கிடைச்சா அந்த டூர் கம்ப்ளீட் ஆகும். ஒரு கம்ப்ளீட் ஆகும். ஒரு 3 ஆனா இது புதுசா இருக்குனே. புதுசா இருக்கு. நல்லா கிடைக்குமோ அதை வாங்கி திருப்தியா சாப்பிடணும். அந்த ஏரியால ஃபுட் சாப்பிட்டாதான் டூர் கம்ப்ளீட் ஆகும். ஜாலியா நண்பர்களோடு சேர்ந்து எங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறோம், பகிர்ந்து கொள்ளுகிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா இருக்காங்க. மனசுல கஷ்டம் இருந்தா அப்படிதான் இருக்கும். அத உடனே வெளியில கக்கிரணும். அப்ப நான் கக்கிடுறேங்க. முதல்ல செய்யுங்க. ஒரு என்னன்னா எதிர்பாராத விதமாக இருக்கக்கூடிய ஏன்னா ஒரு உயிர் இழப்பு அது மாதிரி நிறைய கரெக்டா கட்டுட்டா. லைஃப்ல என்ன ரிஸ்க்னு போய் பார்த்துறதுல எங்களுக்கு ஒரு கிக் இருக்கு. நீங்க இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்க சார் லைஃப்ல எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்குங்க. இருந்தாலும் நம்ம ஒரு ஆசைப்பட்ட விஷயத்தை அங்க போய் நம்ம பார்க்கறோம், அந்த என்ஜாய்மெண்ட் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு திருப்தி. இதை ஏன் முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கே, அள வச்சு வடிக்க பாக்குற. சும்மா ஒரு டைம் பாஸ். டைம் பாஸ்ங்க. ஆமாயா. உற்சாக பானம் குடிச்சிட்டு அங்க வந்து யாருமே குளிக்க முடியாது சார். ரொம்ப மோசம் இப்போ. ஓ தூய தமிழ். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? பாய்ஸ் டூர்ல குடி ஒரு பார்ட்டா இருக்கா இல்லையா? இருக்கணும். என்ன ஒயின் ஷாப்புக்குள்ள போறாங்க? என்ன இங்க வேற மாதிரியா இருக்கு? பூனை வாழை விட்டுட்டு புலி வாழை பிடிச்சனா? இன்னைக்கு நல்லா குடிச்சா ஃபுல்லா குடிச்சுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிடுவான். அவனை கேர் பண்றதுக்கே நமக்கு அந்த ட்ரிப் ஃபுல்லாவே போயிடும். சென்னையில பப் இருக்கு. அங்க கத்துனா யாருமே ஒண்ணு அது கத்துறதுக்குனே உள்ள இடம். பப்புக்கு போய் குடி. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் உங்க அட்வைஸ். சார் சாம்பார் ஆப் எனக்கு சொன்னது வெளியில நடந்தா வந்து அது வந்து பிரச்சனை, உள்ளுக்குள்ள நடந்தா வித்தின் கேம்பஸ்ல இருந்தா அது மிகப்பெரிய தவறு. அது வந்து என்னன்னா எங்க நடந்தாலும் தப்பு தான். உங்களுக்கு அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு தான் மேடம். சொல்றா. ட்ரிப் வரோம் சார், கத்துறாங்க, அங்கங்க இன்சிடென்ட்ஸ் நடக்குது, நான் ஒத்துக்கிறேன். அவர் அவ்வளோ அஜிடேட் ஆகுறா சார். அவர் சரி என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதானடா. வந்து ஒரு அந்த ஏஜுக்கு உண்டான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது வயசு பிரச்சனை தானே? ஆமா சார். அப்ப 2 தடவை சத்தம் போட்டோம், அதனால நீங்க ஸ்பாயில் பண்ணி அந்த டூரே உங்களுக்கு போச்சே. இப்ப நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அண்ட் லீவ் பிளான் பண்ணி எடுத்தா எனக்கு பிரச்சனை இல்லை சார். பிளான் பண்ணாம கூட எடுப்போம் மேடம். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். நாங்கன்னா சனிக்கிழமை அடிச்சிட்டு சண்டே தூங்கிட்டு மண்டே வந்துருவோம், ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மண்டே மார்னிங் ப்ரொடக்டிவிட்டி மேடம் இப்ப கூட என்ன ஒரு புத்திசாலித்தனம். அங்க என்ன பண்ண சொல்லுவீங்க, பண்ண அலோ பண்ணுவீங்க? ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்கு தானே சார் கூட்டிட்டு வரோம். ஸ்ட்ரெஸ் குறைக்க தான் கூட்டி வரோம். வாமா என் தங்கமே. ஸ்ட்ரெஸ் மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல். ஸ்விம்மிங் பூல் இருக்கும்ல, அதுல இவங்க குளிப்பாங்களா? ஆமா சார். அங்க அரைகுறை ஆடையோட குளிக்க மாட்டாங்களே? குளிக்கலாம். டேய் நீ என்னடா பண்றீங்க? இந்த தடாகத்தில் எனது உள்ளாடையை துவைத்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன்னை துவைக்க போறேன். இவனுங்க சார் ரொம்ப நல்லா இருக்கும் சார். ஏன்னா நல்லெண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க, நல்லா குளிக்க வைப்பாங்க, தலை தோத்தி விடுவாங்க, நேரா பாவநாசம் கோயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க, சாமிக்கு அந்த போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீ உங்களுக்கு ஆபீஸ்க்கு அவன் லீவ் போடாம வரணுங்கிறதுக்காண்டி அவன் டூர் போக கூடாதுங்கிறீங்க. அடே போய் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பயணத்தில் அறிவு தேடல் இருக்கணும், உடலுக்கான சவால் இருக்கணும், அது விழுமியங்களுக்கான சவாலா இருக்கான்னு மட்டும் பாத்துங்க. அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.